நேர்களை வணக்கம். நான் மார்ஷன் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய பேச்சு சமீப மீட்டிங்ல எப்படி பாக்குறீங்க? ஆணவம் கூடியிருக்கு, திமிர்த்தனம் தெரியுது, நாடகத்தனம் தெரியுது. நல்லா டெலிவரி பண்றார், நல்லா பேசுறார், துணிச்சலா பேசுறாருன்னு சொன்னவன் தான் நான். விக்கிரவாண்டிக்கும் மதுரை மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, மெருகேறி இருக்குன்னு சொன்னேன். இந்த தேர்தல் கூட்டங்கள் 2-3 நடக்க அவர் ஏதோ ஒரு மாய வலைக்குள்ள போய் சிக்கிட்டு அந்த முதலமைச்சரா ஆனதாவே நினைச்சுக்கிறார். முதலமைச்சராயிட்டு நான் எல்லா கிராமங்களுக்கும் வருவேங்கிறாரு. எதுக்கு? இப்ப போய் மக்களை சந்திங்களேன். முதலமைச்சர்கிட்ட உங்களால் போக முடியுமா? ஆனா கவுன்சிலர் பதவியா? ஒரு நாள் மன்ற கூட்டம் நடக்கும், மீதி ஒரு 25 நாள் வெளியில சுத்தலான்றதுக்கு அவ்வளவு வேலைக்குள்ள உள்ள பதவி தானே. ஒரு வேலை அமர்ந்துட்டீங்கன்னா அப்படிலாம் இப்போ ஆசை இருக்கலாம் உங்களுக்கு எல்லா கிராமங்களுக்கு போகணும்னு. இப்பவே மக்கள் கிட்ட நெருங்க மாட்டாரு. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள வர மாட்டாரு. அவர் தனி பிளைட்ல தனி கேட்டுக்குள்ள போய் அப்படியே போயிடுறாரு. இவர் எங்க அப்புறம் மக்கள்கிட்ட வர்றது? என்னை விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. இது ஆணவம் இல்லையா? எந்த தலைவராக அப்படி சொல்லியிருக்காங்களா? எந்த தலைவராக அப்படி சொல்லியிருக்காங்களா? அப்ப நீங்க யார்? நீங்க என்ன பெரிய கடவுளா? ஒவ்வொருத்தர் வீட்லயும் விஜய் இருக்காரு. இருக்கட்டும், இருந்துட்டா திமிர், இருந்துட்டா பணிவு தான் வரணுமே தவிர திமிர் வரக்கூடாது. உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள விஜய் போயிட்டார், ஓட்டு வருமானம் நான் சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்குள்ள விஜய் வந்திருக்காரு சார், நானும் விஜய் படத்தை பார்ப்பேன் சார். ஓட்டு போடுவாங்களாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும், அது வேற. அந்த வீட்டுக்குள்ள விட்டவங்கள நீங்க முதல்ல மதிக்க கத்துக்கணும், சரியா? அந்த எண்ணத்துக்கே அவர் வரமாட்டாரு. ஏதோ ஒரு எட்டாத உயரத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. இல்ல, நிறைய கட்டுப்பாடுகள் போடுறாங்க. அதனாலதான் யாருக்கு போட்டாங்க? எல்லாரும் தானே போடுறாங்க. எல்லாரும் தானே போடுறாங்க. கோர்ட்டுக்கு போங்க, இந்த கட்டுப்பாடு தப்புன்னு போய் தீர்ப்பு வாங்க. உங்களதான் நீதிமன்றங்கள் பல நேரங்களில் சாதகமா இருக்கு. மற்ற தலைவர்கள் வெளியில வர்றதை விட இவர் வர்றதுல நார்மலாவே ஒரு சிக்கல் இருக்குல்ல. இருக்கு. ஒரு பிரபலமான அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு விஜய் எடுத்த ஏதாவது ஒரு நடவடிக்கை சொல்லுங்க, ஒரு அறிக்கை. எல்லா ஊருக்கும் நான் வரேன், அமைதியா இருங்க, கட்டுப்பாடா இருங்க, நான் ஊருக்கு வரமாட்டேன். ஒரு செல்லமா கண்டிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார். கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸுடைய கடமை சார். அது அனுமதி கொடுத்து ஒரு ஊருக்குள்ள வந்த பிறகு. நான் சொல்றது புரியுதா? புரியுது. திருவண்ணாமலைக்கு வராருன்னா திருவண்ணாமலை டவுன்ல எங்க நுழையிறாரோ அங்க இருந்து தான் போலீஸ் கையில் எடுப்பாங்க அவரை. அல்லது இங்க இருந்து கான்வாய் கார்ல போறாருன்னா கான்வாய் வேணா போடுவாங்க, 4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போடுமே அப்படின்னு. திருவண்ணாமலைக்குள்ள நுழைஞ்சு அந்த கூட்டத்தில் அவர் பேச வச்சு திருப்பி அவர் காரியத்தை அனுப்புற வரைக்கும் தான் போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் பொறுப்பு, அந்த கூட்டத்தை பாத்துக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேதி 25 மார்ச் 7ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு நான் வர்றேன். இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வரீங்க, என் மேல அன்பு இருக்கு, ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி வரக்கூடாது, கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க, இல்லாட்டி நான் வரவே மாட்டேன். ஏதாவது ஒரு கண்டிப்பு, ஒரு அறிவுரை, ஒரு அறிக்கை வந்திருக்கா? இல்ல நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னா? அப்புறம் என்ன? நீங்க உங்க சமுதாயத்தை சீர்திருத்ததெல்லாம் அப்புறம் முதல்ல உங்க ரசிகர்களை பண்படுத்துறதுக்கு நீங்க எடுத்த ஏதாவது ஒரு நடவடிக்கை என்ன? நேற்று பைக்ல 2 பேர் வந்தா இந்த மாதிரி வண்டியை பின்தொடராதீங்கிறீங்க. அதுவும் நல்ல அறிவுரை தான், நான் இல்லைன்னு சொல்ல, அதை பாராட்டுறேன், தாராளமா பாராட்டுறேன். இந்த கூட்டத்தை அவங்கெல்லாம் அப்படிதான் எழுச்சியா, இந்த எழுச்சியை காட்டணுமா? ஒரு பிரகஸ்பதி சொல்லி கொடுக்குறான், எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான், இந்த எழுச்சி அப்படியே இருக்கட்டும். இது எழுச்சியாது, சமூக கேடு சார். இது ஒரு பிள்ளை சொல்லுது, நான் மார்க் எடுக்கட்டாலும் பரவாயில்ல, எக்ஸாம் எழுதலாம் பரவாயில்ல, அப்புறம் எழுதிக்கிறது. இந்நேரம் கூப்பிட்டு இவர் கண்டிச்ச ரீல்ஸ் நேரம் வந்திருக்கணும் சார் எல்லா டிவிலையும். அதை காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்களே ஊடகங்கள். பல்லு விறக்குறாரு, தண்ணி கொப்பளிக்கிறாருன்ற வரைக்கும் காமிக்கிறதுக்கு ஊடகங்கள் இருக்குல்ல. விஜயோட இந்த ஊடக வெளிச்சத்தை விஜய் எப்படி பயன்படுத்திருக்கணும்? அந்த பொண்ணை வரவழைச்சு சொல்லு, என் முன்னாடி சொல்லு, பரீட்சை தான் முக்கியம் சொல்லு, பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்து 2 நிமிஷம் வீடியோ வெளியிட்டா அது எவ்வளவு பெரிய வைரல் ஆகுது. வைரலுக்குலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எத்தனை ஜனங்க அதை ரசிப்பாங்க தெரியுமா? எத்தனை பெத்தவங்க வகுறு குளிரும் தெரியுமா? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இதுதான் சார் ஒரு தலைவன் பண்ற, இந்த மாதிரி ஒரு மீடியா வெளிச்சமுள்ள தலைவன் பண்ற வேலை இது. பண்ணாரு அப்படி கண்டிச்சு அந்த ரீல் சொல்லிட்டா எத்தனை பேருக்கு அது பாடமா இருந்திருக்கும். நான் இங்க செத்தா எனக்கு பெருமைங்கிறேன். இங்க வாடா, சாகிறதுக்கா உன்னை அவங்க அப்பா அம்மா பெத்தாங்க, அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேளு, நான் போனை பிடிச்சுக்கிறேன், கேள்றான், மன்னிப்பு கேள்றான், டான்னு கூட போட்டு போய் பேசட்டு உரிமை இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதை விஜய் செஞ்சா எப்படி இருந்திருக்கும்? எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு அது செருப்புல அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். சொந்த புத்தியில யோசிங்கடா, இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாதீங்கடான்னு விஜயே சொன்னா இன்னும் எவ்வளவு தூரம் எஃபெக்ட் இருக்கும்? நம்ம சொன்னா கூட கோவம் வரும், ஏதோ கோபத்துல சொல்ற மாதிரி, வெறுப்புல சொல்ற மாதிரி. இல்ல, அவனும் நம்ம சகோதரன் சகோதரி நினைக்கிறனால நமக்கு இவ்வளவு கோபம் வருது. அப்போ உங்க ரசிகனுக்கு நீங்க எவ்வளவு இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கணும். அதை பத்தி ஒரு பொறுப்புணர்வு, ஒரு இந்த பிரங்கையே இல்லை அவருக்கு, விஜய்க்கு. என்னமோ ரீல்ஸ் போடுறாங்க, அப்படியே ரசிக்கிறாரு போல தோணுது நமக்கு, வயிறு எரியுது. அந்த பொண்ணை திருத்தறதுக்கு விஜய் எடுத்த முயற்சி என்ன? எக்ஸாம் எல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம்னு சொல்லுது. இந்நேரம் அந்த பொண்ணை கூப்பிட்டு விஜய் உரிமையோட கன்னத்துல அரைஞ்சிருக்க வேண்டாமா? ஹராஸ்மெண்ட் கூட எவனாவது ஒருத்தன் கிளப்பி விடுவான், கேஸை கொண்டு போடுவான். அவங்க அம்மா அப்பா, அம்மா ஏன் முன்னாடி அவங்க பொண்ணு அரைங்கம்மா,
உரிமை இருக்கு சார். அதுதான் சார் கண்டிக்கிற விதம். இதை பத்தி விஜய் ஏதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சாரா? அப்புறம் என்ன நீங்க இந்த நாட்டை பிடிச்சு என்னத்தை கொண்டாந்து இது பண்ண போறீங்க? அப்படிலாம் ஒன்றும் சீர்கட்டு போயிடல. விஜய் வந்துதான் சீர்திருத்தங்கள்லாம் தமிழ்நாடு ஒன்றும் கெட்டு போயிடல. முதல்ல நீங்க திருந்துங்க, உங்க பொறுப்பை நீங்க முதல்ல உணருங்க. அவர் கூட இருக்கிற அந்த வாக்காளர்கள், அந்த கூட்டம், அந்த ஏஜ் அப்படியா இருக்கும். விஜய் தப்பு இல்லை சார். அதனாலதான் சார் அவங்கள பண்படுத்துங்க. நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க பண்படுத்துறதுக்கு? அவன் அப்படிதான் இருப்பான்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்ல அது பெப் அப்படியே நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு பண்றீங்களா? அது யோகியமற்ற செயல். இந்த பெப்புன்னு நீங்க நினைச்ச அந்த போதையில இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யோகியமற்ற அரசியல். மனசாட்சியோட நடந்துக்கணும் சம்பந்தப்பட்ட எல்லோருமே. அந்த பசங்களுக்கும் சொல்லுவேன், விஜய்க்கும் சொல்லுவேன். இந்த மனசாட்சின்ற வார்த்தையை விஜய் இன்னும் ஒரு விஷயத்துல பயன்படுத்தி கேட்கிறாரு. மனசாட்சி இருக்கு அவங்களுக்கு? கரூர் விவகாரத்துல ஏன் மேல பழிய தூக்கி போட்டு என்ன பழி சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வரி சொல்லுங்க. சிஎம் எதுவும் போடல. வேற யாரு போட்டா? அந்த கட்சிக்காரவங்க எல்லாம் அரசு யார் என்ன சார்? நீங்க பத்திரிகாரர் தானே, ஊடகவியலாளர் தானே. அவர் விஜய் மேல யாராவது ஒருத்தர் பழி போட்டாங்களா? என்ன லேட்டா வந்ததுதான் காரணம். அது பழியா சார்? அது பழியா? பொறுப்புணர்வை ஞாபகப்படுத்துறது சார். அது பேர் பழி போடுறது. ஏன் இவரை ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? இவர் யார்? கடவுளா? கடவுளை விமர்சிக்கிற நாடு சார். கடவுளை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு சார். இவர் யாருன்னு கேட்கிறேன். உங்களை ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? பேசுங்க சார். விஜய் ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? பழி போடுறாங்கன்னா எதுக்கு இந்த பரிதாபம் தேடுறீங்க? இல்லாதத சொல்லி எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான் சொன்னது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். விஜய் வெக்கப்பட வேணாம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. யார் பழி போட்டா? அதிமுகவே பழி போடல சார். அந்த விஜய் அவர்களே 41 பேர் உயிரிழந்ததில் உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? தார்மீக பொறுப்பை தான் ஐடிவிங்க என்ன கேட்டாங்க. ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு அவங்க 4 மாசம் தூங்குனாங்க. என்ன விஜய் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு அவங்க காத்துட்டு கிடந்தாங்க, இளவு காத்த கிளி மாதிரி. நடக்கல. உடனே விஜயை போட்டு தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட கொலைகாரன் தானே நீன்னு கேட்கலையே அவங்க. அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. தார்மீக பொறுப்பு அதில் ஒளிஞ்சிருக்கு. பக்கா அரசியல் பண்றவங்களுக்கு அது புரியும். எங்களை யாருமே கேட்காதீங்க, எங்களை யாரும் எதுக்கும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படி சொன்னா நாங்க அடுத்தவங்க மேல பழிதான் போடுவோம்னா இந்த மாதிரியான அரசியலோ அரசியல்வாதிகளோ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மாத்திக்கணும் விஜய். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அண்ணாமலைக்கு இதே வார்த்தையை தான் சொன்னேன். இன்னைக்கு அண்ணாமலை எங்க இருக்கிறான்னு நம்ம நாடு பாக்குது. இந்த வயதில் இந்த சுய பச்சாதாபம் தேடுகிற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டீங்க. இந்த சில்லி பாலிடிக்ஸ்ல விஜய் சிக்கக்கூடாது. யாரோ உங்களுக்கு தவறாக ஆலோசனை சொல்கிறார்கள், கவனமா இருங்க. திமுக கூட்டணியை மிக கடுமையா விமர்சிக்கிறார். பணத்துக்காக, பெட்டிக்காக. அது ஒரு விரக்தியில பாக்குறாரு. காங்கிரஸ் என்ன வரல, காங்கிரஸ்க்கு முயற்சி பண்றாரு, வரல. எல்லாரையும் இதே இது அண்ணாதிமுக போயிருந்தா அங்கே விஜயகாந்த் புரண்டு படுத்திருப்பாரு, அங்கிட்டு 4 பேர் சொல்லியிருப்பாங்க. இங்க திமுக போனோன்னா இவங்க விமர்சிக்கிறாங்க, விஜயகாந்த் நான்மா மன்னிக்காதுன்னு. எதிர்பார்த்து ஏமாந்தவர்களுக்கு நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறது என்ன நடக்கலையேன்னு எரிச்சலில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. அது அவ்வளவு முக்கியத்துவமா எடுத்துக்க வேண்டியதும் இல்லை. காங்கிரஸை வைத்து இன்னும் ஒரு சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று அந்த கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை இப்படி அறிவாலயத்துல காட்டாத வரைக்கும், காட்டுற வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. விஜயை நம்பி ஏன் ஒருவர் கூட செல்லலன்னு நினைக்கிறீங்க? அதாவது மற்றுட்டியார் நான் குறைச்சு சொல்லல. ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் யாரும் போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய் தான். அவர் அரசியலா பண்ணல. அப்படி போனா மரியாதை கொடுப்பாரு? அவர்கிட்ட முதல்ல பேச முடியுமா அப்படிங்கறத இன்னும் உறுதிப்படுத்த முடியலையே. செங்கோட்டையன் படுற பாட்டு எல்லாரும் பாக்குறாங்கல்ல. செங்கோட்டையன் போனப்ப நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் கிடைச்சிடுச்சு. அவரை அப்ப கூட நான் உஷாரா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். செங்கோட்டையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டா தாவைக்காக்க அது நல்லது. அவர் ஒரு இதுல உட்கார்றாரு, இவர் உட்காரலாமா வேணாமான்னு திணறாரு. நான் நக்கல் பண்ணல. எவ்வளவு பெரிய ஆளு எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? அப்படி ஒரு கமிட்டி போடுறாரு, செங்கோட்டையனை 3ஆம் இடத்துல போடுறாரு. சொல்லுங்க சார், இது அரசியலா? இது அரசியல் செய்யற லட்சணமா? முதல் இடத்தை வாங்கி கொடுக்கறது ஏன் வேலை இல்லை. அடுத்த ஆள் எப்படி பார்ப்பாங்க அதை? இவர் போனாரு, என்ன அவர் எங்க போட்டிருக்காங்க, நம்மள என்ன பண்ணுவாங்க, ஒரு பயம் வரும்ல. இப்போ கூட கூட்டணி எல்லாம் முடிஞ்சுட்டு தான் நான் நினைக்கல. சின்ன சின்ன கட்சிகளோட அவர் பேசிட்டு தான் இருப்பார். நெருங்குற போதான் தெரியும். நம்ம அவசரத்துக்குலாம் அவங்க கட்சி நடத்த முடியுமா? இல்ல நீங்க யாருக்காவது சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா? இருந்தா சொல்லி விடுங்க, பணியருக்கு சொல்லி விடுங்க, இந்த மாதிரி வெயிட் பண்றாங்க 2 பேர்னு. அந்த அளவுக்கு பெரிய கட்சிகளுக்கு விஜய் முயற்சி எடுத்து தோற்று விட்டாரா? தோற்கல. காங்கிரஸோட முயற்சி இன்னும் ஒரு கொஞ்சம் உயிர் வச்சுட்டு தான் இருக்காரு. காங்கிரஸ் அது இன்னும் அமையல. அப்படிதான் எடுத்துக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பாலான கிரவுண்ட்ல இருக்கிற தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் மத்தியில தாவேக்கா கூட போகணும்னு இருக்கா? தெரியலையே. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியாதுல்ல. சில தனிநபர்களுக்கு அந்த ஆசை இருக்கு. திமுகவோட தொடரக்கூடாதுன்னு ஆசை இருக்கு. விஜய் கிட்ட போறதுங்கிறது 2வது. அது உள்ளூர அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்களதான் பார்த்து கேட்கணும். பட் தோழமை தொடர்ந்துகிட்டு இருக்கிற போது இப்படி பொது வழியில போய் சில்மிஷம் பண்றது தப்பு.
தேமுதிக வந்த பிறகு திமுக கூட்டணிக்குள் சில நெருடர்கள்லாம் இனி வரலாம். ஏன்னா சீட்டுக்கு கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. ஏற்கனவே இருக்க சீட்டு கூட குறைக்கிறது. மற்றவங்களுக்கு என்ன கவலை? அந்த சீட்டை திமுக கொடுச்சுன்னா மற்ற கட்சிகளுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? கூடுதல் பலம் தானே சார். இல்ல எல்லாருக்கும் அறிவுறுத்தி இருக்காங்களா? என்னன்னு காதர் மொய்தீன் அவர்கள் வந்து சொன்னாரு. காதர் மொய்தீன் என்ன சொன்னார்? அப்படி சொல்லலையே. தப்பான தகவல் சொல்லாதீங்க. எல்லாரிடம் கேட்டார்கள், நாங்க பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கோம். அடுத்து யார் சொன்னா? எங்களிடம் ஒரு இடத்தை குறைச்சுக்கங்கன்னு அடுத்து யார் சொல்லியிருக்கா? எங்க காதர் மொய்தீன் தான் சொன்னாரு. அடுத்த ஆளு அப்படியே சார் எல்லாரும் சொல்லணும். சொன்னா வெளியில வந்து சொன்னா ஆமா மதிமுக வந்து வெளியில பேட்டி கொடுத்தாங்களா? எங்களிடம் அப்படிலாம் எதையும் குறைக்க சொல்லி கேட்கல. பேட்டி வந்துச்சுல்ல, எல்லாருக்கிட்டையும் அவரால் கேட்க முடியாது. காதர் மொய்தீன் எடுத்து திமுக போட்டி போட்டாங்கன்னா அது இஸ்லாமியர்கள் அது ஒரு பார்வை பார்ப்பாங்க, ரசிக்க மாட்டாங்க. ஆனா காதர் மொய்தீன் எடுத்து தமிழ் அன்சாரி கொடுக்க போறாங்க. ஏன்னா அவர் புதுசா வந்திருக்கிறாரு. கணக்கு சரியா போயிடுச்சுல்ல. இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்கன்னு நீங்களே இருக்கிற நெருக்கடியை விவாதிக்கணும் சார். இல்லாத நெருக்கடியை உருவாக்குறது நம்ம வேலை இல்லை, ஏன் வேலை இல்லை. கட்சியில இருக்க பிரச்சனையை கடந்து ஒரு கூட்டணியை மெகா கூட்டணியாக கட்டமைப்பதிலும் எடப்பாடி பழனிசாமி தவறிட்டார்னா நடக்கலன்னு சொல்லலாமே தவிர அவருக்கு ஏமாற்றம் இருக்கலாம். அவரு தேமுதிக வர வைக்கிறதுக்கு வேலுமணி மூலமா எவ்வளவு பண்ணார், அவருடைய கான்ட்ராக்ட் வச்சு பேசினார். விஜய் வர வைக்கிறதுக்கு சில கான்ட்ராக்டர்கள் மூலமா பேசினாங்க. நடக்கலைங்கிறதுக்காக அவர் எதுவுமே பண்ணலாம். நான் சொல்ல முயற்சி எடுத்தார், நடக்கல, அவ்வளவுதான். நிச்சயமா அது ஏமாற்றமா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி பல கட்சிகள் போவாததற்கான காரணம் அப்ப அன்புமணி யாரு, தினகரன் யாரு? இல்ல இங்க இருந்து சில வேற யாரும் கட்சி, வேற எந்த கட்சி? பிரேமலதா அவர்களும் இங்க வந்துட்டாங்க. வேற எந்த கட்சி எடப்பாடி நம்பி போகல அப்படின்னு சொல்றேன். எஸ்டிபிஐ போல இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க சார். அவங்க திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க சார். எடப்பாடியை நம்பி போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களே, அப்படி யாரும் இல்லையே. நம்ம விமர்சனமா கரெக்டா வைக்கணும். அப்படி யாருமே இல்லையே. திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். கொடியை அறிமுகப்படுத்தி விட்டார், பெயரை அறிமுகப்படுத்துவதாக சொல்லி இருக்கிறார். அப்படி பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தவறான நேரம்னு நான் பார்க்குறேன். நேற்று பல விஷயங்களை மனம் திறந்து சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்த மிக அதிகமான விஷயங்கள் உண்மை, பலருக்கும் தெரிந்த உண்மை. அதனால நான் அதை என்டார்ஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள் அவருக்கே தெரிந்த உண்மையா இருக்கலாம். இப்படிலாம் இதை பேசியிருக்க வேண்டிய நேரம் 22 குறைஞ்சபட்சம். ஏன்னா 21 கட்சி அரசியலே வேணான்னு போனார். 2 மாசத்துல தேர்தல் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்தார். ஒரு இணைப்புக்கான கட்சியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை நிஜமாவே எடுத்து அதுக்கு எடப்பாடி ஒத்து வராரா வரலையா 6 மாசம் காத்திருந்திருக்கலாம். அந்த ஆண்டு முழுக்க காத்துட்டு 22 ஜனவரி பிப்ரவரியில இதே ஜெயலலிதா பிறந்த நாள்ல அரசியலை வேற மாதிரி தொடங்கியிருக்கணும். அவர் அந்த காலகட்டத்தை எல்லாம் விட்டுட்டாருன்னா சும்மா விடல. அறிக்கையில விட்டு நான் 90% வேலையை முடிச்சிட்டேன், கட்சி இணைய போகுது, இணைப்பு வேலைகளை முடித்து விட்டேன்லாம் அவரையும் ஏமாத்தி அவர் நம்பி இருந்தவங்களையும் ஏமாத்திட்டாரோன்னு தோணுது. அல்லது இப்ப கொஞ்சம் அமைதியாவது இருக்கணும். என்ன செய்யறாரு இன்னும் முழுசா சொல்லலை. ஒரு கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறார், கட்சிக்கு பேரே இன்னும் வைக்கல. அதை சொல்லி அந்த கட்சி எத்தனை இடங்கள்ல போட்டியிட போட போகுதுன்னு சொல்லணும். அந்த கட்சி முதல்ல பதிவு பண்ணப்படுதா லீகலா, அதுக்கான டைம் எல்லாம் இருக்கா தெரியாது நமக்கு. அப்போ அப்படி போட்டி போறோம்னா பதிவு பெற்ற கட்சினா தான் அந்த கட்சி பேர் அதில் இடம்பெறும். அப்படிலாம் சுயேட்சையா தான் போட்டியிடணும். அப்படி சுயேட்சையாவது போட்டிட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க, யார் வெற்றியை கெடுக்க போறீங்க, யாருடைய தோல்வியை உறுதிப்படுத்த போறீங்க, அப்படி ஏதோ ஒரு வகையில அந்த பார்வைகள் உள்ள இதெல்லாம் சசிகலாங்கிற அந்த ஸ்டேச்சருக்கு அவசியம் தானான்னு ஒரு கேள்வி வருது. மற்றபடி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கோ அண்ணா திமுகவை உரிமை கொண்டாடுவதற்கோ தகுதியற்றவர் அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. மிக நிச்சயமாக அவருக்கு எல்லா தகுதியிலும் இருக்குதான். தப்பான நேரத்துல தப்பான முடிவு எடுத்திருக்கிறாரு நான் சொல்றேன். அம்மாவின் ஆட்சி அமைப்போன்னு சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு. எத்தனை தொகுதியில் நிக்கிறாருங்கிறத பொறுத்துதான் அது நம்ம அதை குறைஞ்சபட்சம் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். 234 நின்னாதான் நீங்க அம்மா ஆட்சி அமைக்க முடியும். அல்லது உங்கள் தலைமையில் ஒரு அணி அமைத்து அந்த அணியில உங்க கட்சி உங்க அமைப்பு ஒரு 150 இடத்துலயாவது நின்று மீதிய மற்ற தோழமை கட்சிகளுக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமா 234 நீங்களோ நீங்கள் சார்ந்த உங்கள் தலைமையிலான அணியோ போட்டியிட்டால்தான் அம்மாவின் ஆட்சியை நான் அமைப்பேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த நியாயமான தகுதி வரும். 50 தொகுதியில் 30 தொகுதியில் நிக்க வைக்கிறேன் யாரையோ காலி பண்றதுக்கு, யார் மேலேயே இருக்கிற கோபத்துக்கு, அப்படி ஏதாவது குறிப்பிட்ட தொகுதியில் நிறுத்துறாருன்னா அதுக்கு எப்படி அம்மா ஆட்சி எப்படி அமையும்? அம்மா ஆட்சியை கெடுக்க தான் முடியும். ஒரு பேச்சுக்கு வாய்ப்புன்னு ஒன்று இருந்தா கூட அந்த வாய்ப்பை கெடுக்க தான் அது உதவுமே தவிர எந்த வகையில் அது அம்மா ஆட்சி அமைகிறதுக்கு உதவியா இருக்கும். அதனாலதான் இது தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுன்னு சொன்னேன். இதை தாண்டி நம்ம அதுக்கு மேல பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் இன்னும் என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. இல்ல கடைசி கட்டம் வரைக்கும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முயற்சி எப்படி அந்த முயற்சி என்னன்னு ஏதாவது நேரத்து அவ்வளவு நேரம் பேசினால நான் இந்த முயற்சி எடுத்தேன் இந்நேரம் போய் பார்த்து ஏதாவது சொன்னாங்களா?
அதை பத்தி அவங்க எதுவுமே சொல்ல, ஏன்னா எதுவுமே நடக்கலையே. இல்ல எடுத்த முயற்சிக்கான இது ரிசல்ட் நடக்கலையா, முயற்சியே நடக்கலையா? முயற்சி நடந்திருந்தா அதையெல்லாம் நீ தம்பளப்படுத்திருக்கணும். இவ்வளவு தூரம் நான் செஞ்சேன், வச்சேன், இறங்கி போனேன். எடப்பாடி என்ன அவர் ஆட்சியில் இருந்த போதும் என்னை பழி வாங்கினார், நேற்று சொன்ன அந்த விஷயத்தை பூரா எபிசோட சொல்லட்டும். ஆட்சி முடிஞ்ச பிறகு அத்தனையும் நான் மன்னிச்சுட்டு எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்தேன், அதையும் எடப்பாடி தடுத்தார்னு 2வது பார்ட்டியை அம்பலப்படுத்தியிருந்தாருன்னா ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருக்கும். அது இல்லாம நான் 90% வேலைகளை முடித்து விட்டேன்னு சொன்னதுதான் நம்ம அது பொய் அல்லது உண்மைக்கு மாறான தகவல்னு சொல்றோம். ஏன்னா இவர் சொன்ன அடுத்த நாளே KP முனுசாமி பேட்டி கொடுத்திருப்பார், சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, இதுதான் நீங்க 90% முடிச்ச விதமானு கேட்டா என்ன பதில் சொல்லுவார் சசிகலா? அதுதானே தவிர மற்றபடி அவருக்கு இருக்கிற மரியாதை, இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் சசிகலாவுக்கு இருக்கிற பங்கு, ஜெயலலிதாக்காக அவர் செய்த தியாகம், சிறைக்கு போனதே ஒரு வகையில தியாகம் தான். அது மற்றவங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திக்கட்டும், நான் மாத்திக்க மாட்டேன். ஒட்டுமொத்த திமுகவின் கோபத்தை, பிஜேபியின் கோபத்தை செந்தில் பாலாஜிங்கிற ஒற்றை நபர் தாங்கின மாதிரி சசிகலா தான் அதை தாங்கினார். சரியா? அதையெல்லாம் யாரும் குறைச்சு மதிப்பில்லை, தப்புன்னு சொல்லி பல பேர் அதை மறுக்கலாம். நான் என்னைக்கு அதை மாத்திக்கிட்டது இல்லை. இந்த ஸ்டாண்டு தப்பு. 5 ஆண்டுகளாக அவர் வெளியிட்ட அறிக்கை, அந்த அறிக்கையில் பயன்படுத்திய வார்த்தைகளுக்கு நேர்மாறா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், சசிகலா அவர்கள் போடுகிற பழியில ரொம்ப உச்சகட்டமா இருக்கிறது, என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார். அதை பத்தி அவர் தான் சொல்லணும், கூடுதல் ஆதாரம் கைது செய்ய நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை பத்தின ஆதாரங்கள்லாம் அவர் தான் வெளியிடணும், அவர்கிட்ட தான் கூடுதலா கேட்கணும், நம்ம சொல்ல முடியாது. சசிகலாவின் இந்த அரசியல் வருகை அதிமுக என்ற கட்சிக்குள்ள எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல களத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா? களத்துல தாக்கம்ங்கிறது சார், இவங்க எப்படி அதிமுக தோக்கடிக்க போறாங்க அப்படி சொல்லல. 50 ஓட்டோ, 500 ஓட்டோ, 5000 ஓட்டோ, 50000 ஓட்டோ, சசிகலா தான் நிறுத்த போகிற வேட்பாளர்கள் நிக்கிறான் தொகுதியில எவ்வளவு ஓட்டு, 5 ஓட்டு வாங்கினாலும் அந்த 5 ஓட்டு யாருக்கு வர வேண்டிய ஓட்டு? அதிமுக. அப்ப அதிமுக இழப்பு தானே. ஸோ சசிகலா தவறு செய்யறான்னு நம்ம சொல்றோம், தவறான நேரத்தில் தவறான முடிவுன்னு சொல்றோம், தப்பு செய்யறான்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த முடிவுக்கு அவரை தள்ளியதுல எடப்பாடிக்கு பங்கு இருக்கு. ஏன்னா ஒற்றுமையை வலியுறுத்துறார். அவர் நினைச்சா உட்காந்து பேச முடியும். இங்க பாருங்கம்மா, இந்த பொதுச்செயலாளர் எல்லாம் தள்ளி வைங்க, உங்களை அவைத்தலைவர் ஆக்குறோம், கௌரவமா நடத்துறோம் சொல்லலாம்ல. நாளைக்கு OPS திமுக போய் சேர போற தகவல் வருது, ஒருவேளை சேர்றாருன்னு வச்சுப்போம், யார் காரணம்? OPS அந்த பதவி மோகம் பிளஸ் எடப்பாடியினுடைய அந்த அலட்சியம், 2 தானே காரணம். OPS ஒரு தேர்தலில் புறக்கணிச்சா என்ன தமிழ்நாடு அப்படியே புரண்டு போயிடுமா, இல்ல தமிழ்நாடு அதில் பாதாளத்துக்கு போயிடுமா? இந்த 11.19 விழுக்காடு தொழில் வளர்ச்சியில அடைஞ்சிருக்காங்க ஒரு உயர்வு, அது அப்படியே சிங்கிள் டிஜிட் வந்துருமா? OPS அப்படி தேர்தலில் போட்டியிடலைன்னா, ஒரு தேர்தலில் சும்மா இருந்தாதான் என்ன சார், போய் என்ன சார் சாதிக்க போறாரு அவரு சொல்லுங்க? அது அதிமுக செய்யற துரோகம் தானே. எடப்பாடியுடைய சில்மிஷத்துக்கு நீங்க பதிலடின்னு சொல்லலாம், அது பதிலடி இல்லையே. OPS போடணும் 50 தொகுதியில கேண்டிடேட், சசிகலா போடக்கூடாது. புரியுதுங்களா? நான் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கத்து தரேன்னு ஓப்பனா சொல்ற தகுதி இன்னைக்கு OPSக்கு தான் இருக்கு. ஏன்னா அவனை எந்த தியாகத்துக்கு தேர் அதிமுக சேர்த்துங்கன்னு ஓப்பனா சொன்னவர் சசிகலா இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் அதிமுக பொதுச்செயலாளர் நான் தான் ஒரு கிளைம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால கூட எடப்பாடி அவர் ஏற்காம இருக்கலாம். ஆனா எனக்கு எந்த பதவி வேணா, எனக்கு எந்த நிபந்தனை இல்லைன்னு OPS சொன்னாரா? முந்தா நாள் சொல்லியிருக்கிறாரா? அப்படி சொன்ன OPSஐ ஏற்க மறுத்தது எடப்பாடி செய்த தவறு தான். அதனால சொன்ன அவர் ஒரு 50 கேண்டிடேட் போட்டு 50 தொகுதியில் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன், எடப்பாடி போடுற வேட்பாளர் தோக்கடிக்கிறேன்னு சொன்னா அவர் பார்வையில் ஒரு தனி மனித நியாயம் இருக்கு. சசிகலா செய்யறதை எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. இல்ல, சசிகலா அவர்கள் இப்ப களத்துக்கு வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க. சசிகலா அவர்கள் நிக்கிறதுனால அதிமுக ஓட் பேங்க்ல கொஞ்சம் மாற்றம் வருதுன்றது, தென் பகுதிகளில் அதிமுக ஒரு பெரிய அடி வாங்க சார். நீங்க வடபகுதியே சசிகலாவை ஆதரிக்க நினைக்கிறவங்க மெட்ராஸ்ல ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தென் பகுதி நான் என்ன சொன்னேன், 5 ஓட்டுனால அந்த 5 ஓட்டு யார் ஓட்டுன்னு கேட்டேன். அப்புறம் நீங்க தென் பகுதி வடபகுதிங்கிறீங்க. கன்னியாகுமரியில சசிகலாவுக்கு 4 பேர் இருக்க மாட்டானா? சொல்லுங்க சார். ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் போட்டு வச்சிருப்பாங்களா ஒரு பேச்சுக்கு? 5 ஓட்டுனால அது இழப்பு தானே சார். நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாவே தப்பு பண்றாங்க எல்லாரும். அதிமுக ஒற்றுமைன்னு வலியுறுத்தி சொன்ன நேரத்துல எடப்பாடி காதுல வாங்கல, காலம் போன கடைசியில அல்லது பரவாயில்ல இப்பயாவது வந்தாருன்னா அவர் கொஞ்சம் பெருந்தன்மையை காமிச்சு, தினகரனாவது என் மேடையில் இருக்கிற ஆட்சி அமைநிலைங்க ஒரு இடத்துக்கு இறங்கி வந்தனால தினகரன் ஒரு மேடையில் நிற்க முடியுது, இப்போ ஒரு அணியில நிற்க முடியுது. இதே பெருந்தன்மை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு இந்த 2 பேரையும் சேர்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வலுவான அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுத்துருக்கு, எடப்பாடிக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கலாம். இந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்கும் வலுவுக்கும் அது பலன் சேர்த்திருக்கும், இன்னொரு ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருந்திருக்கும்னு சொல்றேன் நான். அது அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களும் தப்பு பண்றாங்க. ஆக மொத்தம் அதிமுக இன்னும் முழுமையான நல்ல நேரம் வரலையோன்னு தோணுது. சசிகலா அவர்கள் நேத்து தான் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டு விமர்சனம் செய்யறாரு.
ஆக்சுவலா அவரை நேரடியா விமர்சிக்க வேண்டிய தகுதி படைத்தவங்க இவங்க தான் நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல அவருக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படி பேச மாட்றாங்க? இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு இல்ல, பாலிடிக்ஸ் இருக்க மாதிரி நினைக்கல. ஒரு மரியாதையின் காரணமா இருக்கலாம், அவனை ஒரு பேரையே உச்சரிக்க விரும்பலைன்னு ஒரு அசூயா கூட நினைச்சிருக்கலாம். 2 காரணம் தான் இருக்கு. ஒன்னு, அவர் பேரை சொல்றதுல எனக்கு இது இல்லை, தயக்கமா இருக்குன்னு ஒரு மரியாதையின் காரணமா தயங்குறது. இன்னொன்று, அந்த பேரை சொல்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது. இதுதான் என் அறிவுக்கு எட்டுது. மீதி என்ன உண்மை என்னன்னு நீங்க சசிகலாட்ட தான் கேட்கணும். ஓபிஎஸ் திமுகவில் இணைகிறார் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப நாளா வந்துகிட்டே இருக்கு. ஓபிஎஸ் திமுகவுக்கு போறதுனாலையும் ஏதாவது அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குல்ல சார், கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? ஓபிஎஸ் ஒத்த ஓட்டு அவர் இங்க இருந்து அண்ணாதிமுக போட்டுருப்பாரா? ஒரு பேச்சு அண்ணாதிமுக சேர்த்துறீங்க, அண்ணாதிமுக போட்டிருப்பாரா? இப்ப திமுக சேர்ந்து எங்க போடுவாரு? அண்ணாதிமுக. ஜெயலலிதா படத்தை வேணா ஸ்டாலின் பெருந்தன்மையா வச்சுக்கோங்க அண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஓட்டு எங்க போடுவாரு? அப்படியே ஓட்ட ஒரு அண்ணாதிமுக திருப்பி போட்டாலும் அது திமுக செய்யற துரோகம் இல்லையா? சொல்லுங்க சார். அதனால நான் கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. திமுக ஒண்ணு தீண்டத்தகாத கட்சி இல்லை, தீவிரவாத கட்சியும் இல்லை. நீங்க யாரு, உங்களை யார் ஆளாக்குனா, எந்த இயக்கம் ஆளாகுச்சு, எந்த உயரத்துல இருந்தீங்க நீங்க, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படி என்ன உங்களுக்கு பதவி வேண்டி கிடக்கு? சேச்சி பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறாரா சார் ஓபிஎஸ்? அப்ப பேசாம இருங்க. வேற எதுக்கு போறீங்க திமுகவுக்கு? திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கா? ஓபிஎஸ் போகலன்னா திமுக ஆட்சிக்கு வராதா? ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்து அரசியல் ஓபிஎஸ் போகலன்னா திமுக ஆட்சிக்கு வராதா? இவருக்காக தான் காத்துட்டு இருக்கால. எதுக்கு இந்த வேலைங்க? அவரை நம்பி ஒரு ஆதரவாளர்கள் கூட்டம் இருப்பாங்கல்ல, அவர் பேச்ச கேட்கிறவங்க. சரி, போய் எத்தனை பேருக்கு சீட் வாங்கி கொடுக்க போறாரு? இப்போ அந்த 2 பேர் நீங்க என்ன முடியும்? வைத்திலிங்கம் போலையா? மனோஜ் போயிட்டார்ல, ஜெயசிட்டி போயிட்டார்ல, இந்த இன்னொரு அது மாதிரி இவரு எங்கிட்ட போய் சேருங்கப்பான்னு சொல்லிட்டு இவர் பேசாம வீட்டுல இருக்க முடியாது சார். மற்ற தனிநபர்கள் போறதுக்கும் ஓபிஎஸ்ஸே போய் சேர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை இன்னைக்கு ராத்திரியாவது உட்காந்து ஓபிஎஸ் யோசிக்கணும். கடந்த காலங்கள்ல யாரும் இப்படி எல்லாம் போனது இல்லை. தனிநபர்கள் போறதுக்கு ஓபிஎஸ் போறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்க. உங்களுக்கு இன்னும் அந்த வித்தியாசம் புரியலையே சார். வைத்தியலிங்கம் போறதுக்கு ஓபிஎஸ் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். இவர் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர் சார், ஒருங்கிணைப்பாளரா. அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்புல இருந்தவர். திமுக போய் சேர்றதுக்கும் அந்த அண்ணா திமுக ஒரு அமைப்பு செயலர், மாவட்ட செயலர், அந்த வைத்தியலிங்கம் போறதுக்கு வித்தியாசம் இல்லையா? உங்களுக்கு புரியுதா? இல்ல, எனக்கு புரியுது. அதாவது அவருடைய சுயநலத்துக்காகவோ இல்ல அவர் தனிப்பட்ட பிரச்சனைக்காக அது போன பிரச்சனை இல்ல, எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் முட்டி மோதி போராடி. அதனாலதான் அமைதியா வீட்டுல உட்காருங்க. அண்ணா திமுக ஒற்றுமையை நோக்கி நான் காத்திருக்கிறேன். காலம் கனியும். இல்ல, இன்னமும் சொல்றேன், ஒரு நிமிஷம் எனக்கு காது கொடுத்து கேளுங்க. அது வரைக்கும் நான் வீட்டுல ஒதுங்கி இருக்கேன். இந்த ஒரு தேர்தல புறக்கணிச்சா தமிழ்நாடு பிரளயம் வெடிச்சிருமான்னு கேக்குறேன். சொல்லுங்க சார், என்ன ஆயிடுப்பா? அதான் நேரம் சரியில்லை மொத்தத்துல, அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5-2 மாதங்கள் தான் இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு காலம்? இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுக அட்வான்டேஜா தெரியுது. பார்க்கலாம் இன்னும் பிஜேபி தரப்போற நெருக்கடிகள், காங்கிரஸுடைய சலசலப்பு அடங்குகிற வேகம், தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை மற்றும் எந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்த போற இனிப்பு கசப்பு அனுபவங்கள், இதெல்லாம் செட்டில் ஆகி நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது ஓரளவு ஒரு காட்சி தெரியும். அப்பயும் அவரோட பேசலாம். இப்போதைய சூழல் திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்கு. பணபலம், கூட்டணி பலத்தை வச்சு நான் சொல்றேன், அதிகார பலத்தை வச்சு. நிறைய விஷயங்கள் பேசுங்க. நன்றி.